அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சல்ஹஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக சேமியா செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ஒட்டி போயிடும், குழஞ்சி போயிடும், உதிரியாக நமக்கு வராது. ஸோ ஒட்டாமல், நம்ம கையில் ஒட்டாமல் உதிரியாக எப்படி நம்ம சேமியா ரெசிபி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். தேவைக்கு கொஞ்சமாக ஆயில் விட்டு ரெண்டு துண்டு பட்டையை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி சேமியா முட்டை போட்டு செய்கிறதா இருந்தால் முக்கியமாக பூண்டு உரித்து சின்னதாக கட் பண்ணி ஆயிலில் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் முட்டையோட வாசம் நமக்கு வராது. ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக நம்ம வதக்கிக்கலாம். முட்டை வாசம் வராமல் இருக்கணுன்றதுனால எப்போவுமே பூண்டு ஃபஸ்ட்டே போட்டு நீங்கள் எண்ணெயில் வறுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் முட்டை வாசம் நமக்கு வராதுங்க. ஒரு 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாமே ஒரு பாக்கெட் சேமியாவுக்கான அளவு தாங்க இது. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கூட குலையாமல் நமக்கு சூப்பரான ஒரு சேமியா ரெசிபி கிடைக்கும். தேவைக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்குவோம். சால்ட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் சீக்கிரமாக நமக்கு வதங்கும். அப்படின்றனால ஃபஸ்ட்டே சால்ட்டு போட்டு கொஞ்சம் நல்லா வதங்க விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு நல்லா மசிச்சு விடுங்க. அதுதான் சீக்கிரமாக நமக்கு வதங்கும். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இது நல்லா காரமானதுன்றனால 1 டேபிள் ஸ்பூன் போட்டேன். காரம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதிகமாக மிளகாத்தூள், மசால் தூள் எதையுமே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சேமியாவோட ஒரிஜினல் டேஸ்ட்டு நமக்கு கிடைக்காதுங்க. அதனால் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மசிச்சு விடுங்க. மசிச்சு விட்டால் தான் நல்லாயிருக்கும். தக்காளி மசித்து அது தக்காளியோட டேஸ்ட்டு சேமியா எல்லா இடத்துக்கும் பட்டால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஒரு தக்காளியை கூட விடாமல் எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா மசிகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுருங்க. 2 முட்டையை எடுத்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஊற்றி நல்லா முட்டையை 3/4 வேக்காடு 75% தான் வேகணுங்க. அதுக்கு மேலே வெந்துருச்சு அப்படின்னு சொன்னால் தனித்தனியாக முட்டை தெரியும். தனித்தனியாக முட்டை தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 3/4 வேக்காடோடு நம்ம தண்ணி ஊற்றிடணும். பாருங்கள், அது கரெக்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்லாவே புரியுங்க. நல்லா கிண்டி விடுங்க. கை விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது பிடிச்சி போயிடும். நல்லா கிண்டி விடுங்க. சிம்மில் வச்சு பண்ணுங்கள். இப்போ மல்லித்தலை கொஞ்சமாக ஒரு புடி அளவு போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுருங்க. பாருங்கள், முட்டை நல்லாவே வேகலை, தண்ணித்தன்மை இருக்குது. நம்ம தண்ணி இன்னும் விடலை. இப்படி இருக்க இந்த ஸ்டேஜில் ஒரு 75% தான் வெந்திருக்குதுங்க. இந்த டைமில் நம்ம தண்ணி விட்டுறலாம். கரெக்டாக ஒரு 300லேருந்து 350 ml வரைக்கும் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் முதல்ல 300 ஊற்றிக்கோங்க. 300 ml ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 50 ml தேவைன்னு சொன்னால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பாக்கெட் சேமியாவுக்கான அளவு தான் இது. நல்லா ஊற்றி கிண்டி விட்டு தேவைக்கு சால்ட்டெல்லாம் பார்த்துட்டு நல்லா ஒரு கொதிக்க விடுங்க. இதை மூடியெல்லாம் வைக்க தேவையில்லை. இப்போ டேரெக்டாக அது கொதித்து வந்துடும். இப்போ கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ரெசிபியை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொதித்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா சேமியா பாக்கெட்டை நம்ம உடச்சி போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொதித்து வரட்டும். இப்போ ஒரு பாக்கெட் சேமியா தான் போட்டிருக்கேன். நானில் சேமியா எடுத்திருக்கேன். இப்போ சேமியாவை போட்டுக்கலாம். போட்டு கைவிடாமல் அப்படியே கிண்டி விடுங்க. ஒரே இடத்துல இல்லைன்னு சொன்னால் குழஞ்சி போயிடும். அப்படின்றனால சேமியா எல்லா பக்கத்துக்குமே அந்த தண்ணி படுற அளவுக்கு எல்லா இடத்தையுமே சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு கிண்டி விடுங்க. அமுக்கி கிண்டிடாதீங்க, குழஞ்சி போயிடும், உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி கரெக்டாக கிண்டி எடுங்க. பாருங்கள், அப்படியே சுற்றி கிளறி எடுத்து நடுவில் போடணும். அப்படி போட்டோம்னா தான் நமக்கு சேமியா உடையாமல் நமக்கு கிடைக்கும். இது இப்போல்லாம் மூடக்கூடாதுங்க. இப்போ தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம பெரட்டி இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கணும். அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது. இன்ன வரைக்கும் நான் மூடலை, கைவிடாமல் நான் அப்படியே சுற்றி கிளறி விட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த பார்த்துட்டிங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. இப்போ இந்த டைமில் நம்ம கரெக்டாக இது எல்லாத்தையுமே சமப்படுத்தி விட்டு கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், இது எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. தண்ணி தெரியாத பக்குவத்தில் இருக்கும்போது தான் நம்ம இந்த மாதிரி எல்லா பக்கமும் எடுத்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இது 3/4 வேக்காடு தான் வெந்திருக்கு.
மூடி வச்சிட்டோம்னா அந்த சூட்லேயே நமக்கு வந்து வெந்துடும். இது அதிகமாக வேக வச்சு கொலைய வச்சிடக்கூடாது. பாருங்கள், மூடி வச்சு இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டேன். கரெக்டாக குக் ஆகிருச்சு. நல்லா ஒட்டாமல் உதிரியாக ரொம்பவே சூப்பரான ஒரு சேமியா ரெசிபி, நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபேஸ்புக்லேயும் நம்மளோட வீடியோ போட்டுட்ருக்கோம். ஃபேஸ்புக்லேயும் போய் ஒரு லைக் போட்டுட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.